நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பேன். ராக் செய்தவர் தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பேன். எல்லாம் வந்தாலும் ஏதோ வந்தாலும் அப்பாவை சோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் ஏதோ வந்தாலும் அப்பாவை சோத்தரிப்பேன். இசப்பா சோத்திரா இசப்பா சோத்திரா இசப்பா சோத்திரா இசப்பா சோத்திரா. தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பேன். கைகாலத்தோடும் மக்காலத்தோடும் அப்பாவை சோத்தரிப்பேன். கைகாலத்தோடும் மக்காலத்தோடும் அப்பாவை சோத்தரிப்பேன். இயேசப்பா சோத்திரா இயேசப்பா சோத்திரா இயேசப்பா சோத்திரா இயேசப்பா சோத்திரா. தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பேன். Praise the Lord. அடைக்கப்பட்டதால் காணிக்கை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படி நாங்கள் எல்லாரும் ஜெபிப்போம். எல்லா நன்மைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் காரணராய் இருக்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதால் இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் கால வேளையிலும் தேவ சமூகத்திலே கூடி வரவும், நாமத்தை மகிமைப்படுத்தவும், துதிக்கவும், ஸ்தோத்தரிக்கவும், ஆண்டவரை கர்த்தர் தந்ததான வரத்திலே ஒரு சிறு பங்கை கர்த்தருக்கென்று காணிக்கையாய் படைக்கவும் தேவரீர் தந்த கிருபைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதற்குரிய பிரதிபலன், இதற்குரிய ஆசீர்வாதத்தை என் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு 1000 கர்த்தர் திருப்பி தரும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி. இந்த வேளையிலும் வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து சொல்லுகிறோம். பேசாரிய திக்குவாய மகனா உள்ளவர் பசுத்தாவியானவர் தானே நீர் எங்களோடு கூட இடைபடும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனத்தை வாசிக்கிறோம். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது, சந்ததியுள்ள
தெருக்களில் சந்திலும் ஒளிமுக வாசலில் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. பேதைகளே, பேதமையை விரும்புவதும் நிந்தனைக்காரரே, நிந்தனையில் பிரியப்படுவதும் ஞானத்தை வெறுப்பதும் இருக்கும். என் கடிந்து கொள்ளுதலுக்கு நீங்கள் திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், தெரிவிப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வேத பகுதியை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். ஞானமானது அது வீதிகளிலும் தெருக்களிலும் நின்று சத்தமிட்டு ஒளிமுக வாசலில் நின்று கூப்பிட்டு வசனித்து சொல்லுகிறது என்னவென்றால், ஞானம் என்று சொல்லுகிற வரையிலே ஞானம் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து. நானே ஞானம், நானே புத்தி. அப்படியானால் ஞானமானது அது என்ன செய்கிறது? சத்தமிட்டு கூப்பிடுகிறது. எவன் தேவையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். உங்கள் பேதமையை விட்டு திரும்புங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பேதமை என்றால் என்ன பொருள் தெரியுமா? மதியினம், புத்தி இல்லாத வாழ்க்கை, யோசனை இல்லாத வாழ்க்கை. அப்படி நாம் இருக்கக்கூட அந்த இயேசுவானவர், ஞானமாகிய இயேசு நமக்குள்ளே இருப்பாரானால் அவர் நமக்கு கற்றுத் தருவார், அவர் நமக்கு போதிப்பார், அவர் நமக்கு ஆலோசனைகளை கற்றுத் தருவார். ஆமென். அல்லேலூயா. அப்படியானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பேதைகளே, பேதமையை விரும்புவதும், நான் எப்போ இப்படித்தாங்க, என் சுபாவமே அப்படித்தான். இல்லை, உன்னுடைய சுபாவம் மாற வேண்டும். நீ நிந்தனையின் மேல் பிரியப்படுகிறது அல்ல. என்ன செய்ய? எனக்கு பேச தெரியாது, என்னை தூஷிக்கிறார்கள், என்னை நிந்திக்கிறார்கள், அல்லேலூயா, நான் என்ன செய்கிறது அப்படிங்கிறதுக்கு அல்ல. நிந்தனைக்காரர்கள் நிந்திக்கும் போது நீ நிந்தனையை விரும்பாதே, பேதையாயிராதே, புத்தியாயிரு, ஞானமாயிரு, அறிவுள்ளவனாயிரு, கற்று தேறினவனாயிரு. எதை பேசணும், எதை பேசக்கூடாது என்கிறதான அறிவு நமக்கு தேவை. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்ப ஒவ்வொரு நாளும் வயதானவர்களானாலும், இளைஞர்களானாலும், வாலிபர்களானாலும், பிள்ளைகளானாலும் எதை கேட்க வேண்டும்? ஞானத்தை கேட்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அறிவு என்பது படித்து அறிவது, கேட்டு அறிவது. அறிவு இஸ் a knowledge. Praise the Lord. ஆனால் பெற்றுக்கொண்ட அறிந்த அறிவை, praise the Lord, அறிந்த அறிவை நாம் என்ன செய்ய வேண்டும்? எந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டுமோ அந்த இடத்தில் பயன்படுத்துவதுதான் ஞானம். கொஞ்சம் கூட ஞானமே இல்லாமல் இருக்கு. சிலர் என்ன கேட்டீங்கன்னா பேதையாவே இருப்பார். இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது என்றாலும் அவங்க மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி என்ன செஞ்சிருவாங்க? மனப்பாடம் பண்ணி ஒப்புவிக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது. அல்லேலூயா. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சப்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள் நான் பிரவேசித்து அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான்.
அப்போ இருதயமாகிய வாசலை கர்த்தர் தட்டுகிறவராயிருக்கிறார். ஆமென். அப்படி கதவை தட்டும் போது நாம் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் லீதியாளுடைய உள்ளத்தை கர்த்தர் திறந்தார். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஒரு திறந்த இருதயம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போது, ஆண்டவரே நீர் என்னோடு பேசு, நீர் என்னோடு கூட இடைவரும், உம்முடைய வார்த்தைகளை எனக்கு தான் என்று சொல்லி நாம் கேட்போமானால், ஞானமாகிய இயேசு அவர் தம்முடைய ஞானத்தை குறித்து நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளிலே சத்தம் இடுகிறது. அது சந்தடியுள்ள ஜன நெருக்கம் உள்ள கூட்டமான இடத்திலே தெருக்களின் சந்திலும் ஒளிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறதாக. ஆமென். அப்ப இந்த வார்த்தை ஒளிமுக வாசல். ஒளிமுக வாசல் என்பது சிட்டி கேட். என்ன கேட்? சிட்டி கேட். சிட்டி கேட்னா நகரத்தின் வாசல். இயேசு நகரத்தின் வாசலுக்கு புறம்பே அவர் பாடுபட்டார். ஆமென். அப்ப ஒளிமுக வாசல் என்று சொல்லுகிறது, அங்கே பெரிய பெரிய மனுஷர்கள் அங்கே கூடி வருவார். அங்கே நியாய சாஸ்திரிகள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள் இவர்களும் வரலாம். பெருங்கொண்ட தலைவர்கள் அந்த சிட்டி கேட்லே ஒளிமுக வாசலிலே வந்து உட்காருவார்கள். ஜனங்களுடைய வழக்குகளை அவர்கள் கேட்டு விசாரிப்பார்கள். ஆமென். ஆனால் இங்கே ஞானம் என்ன செய்கிறது? ஒளிமுக வாசலில் இருந்து சத்தமிட்டு கூப்பிடுகிறது, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்தா கடிந்து கொள்ளுதல் தான் இருக்கும். போதகர் எதை கொண்டுதான் பேசுவாரு? வசனத்தை கொண்டு கடிந்து கொண்டுதான் பேசுவார். இவர் என்னை குத்தி குத்தி பேசுறார், என்னைய பார்த்துதான் பேசினார். உட்கார்ந்து இருக்கிறது நீ ஒரு ஆள் மாத்திரம் அல்ல, அநேக கூடுகிறீர்கள். அநேகர் ஆங்காங்கே இன்றைக்கு வீடுகளில் இருந்து வசனத்தை கேட்கிறீர்கள். இப்ப நான் உங்க முகத்தை பார்க்கிறது இல்லை. ஆனா கடிந்து கொள்ளுதல் வரும்போது நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். கடிந்து கொள்ளுதல் எதற்காக? நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. என் கடிந்து கொள்ளுதலுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? திரும்புங்கள், அப்பொழுது என் ஆவியை உங்களுக்கு அருளுவே. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கடிந்து கொள்ளுதல் நமக்கு மிக அவசியம். நீதிமான் என்னை குட்டும் போது அது என் தலைக்கு என்னையை போல இருந்தது. சொல்லுவாங்க, போதவர் கடிந்து கொள்கிறது, உங்களுக்கு எண்ணெயை போல மிருதுவாய் இருக்கிறதா? ஆமென். நீங்கள் கடிந்து கொள்வதற்கு திரும்பும் போது கர்த்தர் தம்முடைய ஆவியை உங்களுக்குள் வைக்கிறார். தாவீது பாவம் செய்தார். 2 வருஷம் அமைதியாய் கர்த்தர் இருந்தார். ஆனால் தான் செஞ்ச பாவத்தை பாவம்னே நினைச்சு அறிக்கை பண்ணாதபடி, தேவ சமூகத்திலே மன்னிப்பு கேட்காதபடி 2 வருஷம் அப்படியே வண்டி ஓடிச்சு. ஏன் கேட்டா, கர்த்தர் பாரார், கர்த்தர் கேளார். நான் ஒரு ராஜா. உடனே கர்த்தர் இந்த காரியத்தை நாத்தான்மைகளுக்கு தெரியப்படுத்தி, ரகசியங்களை யாருக்கு கர்த்தர் தெரியப்படுத்துறாரு? தீர்க்கதரிசிகளுக்கு தெரியப்படுத்துவார். நீங்க மனம் திரும்பாத பட்சத்தில், நீங்க மனம் திரும்பிட்டா தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் வெளிப்படுத்த மாட்டார். அவர் நம்ம ரகசியத்தை அவர் பத்திரப்படுத்தி காத்துக்கொள்வார். ஆமென்.
ஆமென். ஆனா மனம் திரும்பாத பட்சத்தில் நீ மனம் திரும்பும்படியாய் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கும்படியாய் உன்னை கடிந்து கொள்ளும்படியாய் உனக்கு புத்தி வரும்படியாய் Praise the Lord. கர்த்தர் தீர்க்க தரிசிகளுக்கு காரியத்தை வெளிப்படுத்தி அவ்விதமாய் காரியத்தை வெளிப்படுத்தி நாத்தான்வே தாவீதிடத்திலே வந்து ஒரு கதையாய் சொல்லி வருகிற போது அந்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரமானாய் இருக்கிறான் என்று தாவீது சொன்ன உடனே ஆமென் தாமதிக்காதபடி தீர்க்கதரிசி சொன்னார், அந்த மனுஷன் நீரே என்றார். அல்லேலூயா. தீர்க்கதரிசிக்கும் ஞானம் தேவை, தீர்க்கதரிசிக்கும் புத்தி தேவை. எப்படி சொல்லணும், எப்படி அவங்கள மனம் திரும்ப வைக்கணும் அப்படிங்கிறத தீர்க்கதரிசிக்கும் தேவை. ஆனா இதை சொல்லும் போது பத்சேபாளுடைய உரியாவின் இனத்தானாகிய பத்சேபாளுடைய இனத்தானாகிய அகிதோப்பேல் இதை சொல்லும் போது அங்கே இருக்கான். அந்த மனுஷன் நீரே என்று சொன்ன போது, ஆகா, என் பேரன் உரியாவை கொன்றது தாவீது தானா என்று சொல்லி அன்றையிலிருந்து அவனை கொல்வதற்கு அவன் சதி திட்டம் தீட்டுகிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. ஆனாலும் தாவீது உடனே சொன்னான், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். யாருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்? கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உடனே அவன் மன்னிப்பு கேட்டான். பாவம் செய்யும் போது யாருக்கு விரோதமாய் பாவம்? கர்த்தருக்கு விரோதமாய் பாவம். விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், மோகம், துரீட்சை, பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா. அப்போ இவைகள் கர்த்தருக்கு விரோதமான பாவம். கர்த்தருக்கு விரோதமான பாவம். அதனால்தான் யோசேப்பு சொன்னான், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஆமென். கர்த்தர் அதை காக்கிறார். ஆமென். யோசேப்பை கர்த்தர் பார்த்தார். அவன் பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிறதுக்கு வந்த அவமானத்தையும் நிந்தையையும் மாத்திரமல்ல சிறைச்சாலையையும் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார். ஆனால் கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஆமென். அல்லேலூயா. பாவம் செய்து கொண்டே இருந்தால் மேன்மையோ உயர்வோ ஆசீர்வாதமோ நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாயிராது. நம்முடைய பாவமே நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு அது தடையாய் காணப்படும். அல்லேலூயா. அப்படியானால் ஒளிமுக வாசல்ல நின்று அது சப்தமிட்டு கூப்பிடுகிறது. ஆமென். மதுரைக்கு நுழையும் போது எந்த பக்கம் நுழைஞ்சாலும் மதுரை மாநகராட்சி உங்களை அழைக்கிறது. திருநெல்வேலியிலிருந்து வந்தாலும், கமுதி தேனி போடியிலிருந்து வந்தாலும், அல்லது சென்னையிலிருந்து வந்தாலும், கோயம்புத்தூர்ல இருந்து வந்தாலும், கம்பந்தேனி போடியிலிருந்து வந்தாலும், அங்கங்கே நுழைவாயில் ஒரு பெருசா கட்டியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, நுழைவாயிலுக்கு பேரு தான் ஒளிமுக வாசல். என்ன வாசல்? இப்ப எல்லாம் போர்ச்சுன்னு சொல்லி அங்க தனியா வச்சிருக்காங்க. ஆனா அந்த நாட்களிலே ஒளிமுக வாசலிலே தான் அங்கே பெரியவர்கள் கூடியிருப்பார். ஆமென். ஒரு ஒளிமுக வாசலை பார்க்கலாம். சமயம் அதிகம் இல்லாததினாலே 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமா? அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது, அல்லேலூயா, வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், கேரித் ஆற்றங்கரைக்கும் இந்த சாரிபாத் என்று சொல்லக்கூடிய ஊருக்கும்
ஏறக்குறைய ஒரு 450 மைல் தூரம். எத்தனை மைல்? 450 மைல். மைலோ கிலோமீட்டரோ, ரொம்ப தூரமான இடம். கர்த்தர் எலியாவை எப்படி கொண்டு போயிருப்பாரு சொல்லுங்க. ஆகாப் ராஜாவை பார்த்து கர்த்தர் எலியா சொன்னார். என்ன சொன்னான் தெரியுமா? மழை பெய்ய போகிறது, மழை உமை தடையாய் இராதபடி ரதத்தை கூட்டிக் கொண்டு நீர் என்ன செய்யும்? புறப்பட்டு போ என்று சொல்லிட்டு எலியா தன் அறையை இருக கட்டி ஆகாப்புக்கு முன்பாக ஓடினான். அல்லேலூயா. ஒரு குதிரை அல்ல, குறைஞ்சது ஒரு 2 குதிரையாரு இருக்கணும். ஆனா ராஜாவா இருக்கிறதுனால ஒரு 4 6 குதிரைகளை கூட்டி அவன் ரதத்துல போனா குதிரை பறக்கும். ஆனா அவனுக்கு முன்னாக எலியா என்ன செய்தான்? ஓடினான் என்றால் அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எலியாவை எடுத்துக்கொண்டு போனார். அப்ப நான் நினைக்கிறேன், கேரி தாற்றங்கரையில் இருந்து சாரிபாத் என்கிறதான ஊருக்கு கடந்து போகிற போது கர்த்தருடைய ஆவியானவர் எலியாவை எடுத்துக்கொண்டு போனார். ஆமென். இது ஒரு பெரிய சிலாக்கியம். கந்தாகி மந்திரி என்கிறதான எத்தியோப்பியா தேசத்து ராஜஸ்ரீ கந்தாகி என்று சொல்லக்கூடிய அவளுக்கு பொக்கிஷதாரராய் இருக்கக்கூடிய மந்திரி எருசலேமிலே வந்து கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தரை ஆராதித்து அவன் திரும்பி போகிற போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரத்தை அவன் வாசித்துக் கொண்டு போகிறார். அப்பொழுது கர்த்தர் பிலிப்பை அங்கே அனுப்புகிறார். அப்பொழுது ரதத்தை நிறுத்தி பிலிப்பை உட்காரும்படியாய் வைத்தார். அல்லேலூயா. நீ ஊழியக்காரனாய் இருந்தால், கர்த்தரால் அழைக்கப்பட்டவனாய் இருந்தால், தேவ ஆவி உனக்குள்ளே வாசமாய் இருந்தால், கர்த்தர் உன்னை ராஜாக்களோடு மந்திரிமார்களோடு கூட சமமாய் உட்கார செய்வார். இப்போது நீ வாசிக்கிற இந்த வேத பகுதி உமக்கு அர்த்தம் தெரியுமா என்று கேட்கிற போது, ஒருவன் எனக்கு விளக்கி சொல்லாவிட்டால் இது எனக்கு எப்படி தெரியும் என்று சொன்னார். தாழ்மையோடு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் தெரிந்தவன் போல நடிக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாம் தெரிந்தவனை போல அங்கே நடிக்கவில்லை. அவன் சொன்னான், பிரைஸ் தி லார்ட், எனக்கு ஒருவர் விலைக்கு சொல்லாவிட்டால் இதனுடைய அர்த்தம் எனக்கு எப்படி தெரியும் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவன் விலைக்கு சொன்னால்தான் விசுவாசிகளுக்கு புரியும். ஒருவன் விலைக்கு சொல்லலைன்னா என்ன செய்ய தெரியாது, புரிந்து கொள்ள தெரியாது. அவன் அது விலைக்கு சொன்ன போது அவன் ஏதோ தண்ணீர் இருக்கிறதே ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு என்ன தடை என்று கேட்டான். உடனே நீ விசுவாசித்தால் தடை இல்லை என்று சொல்லி அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். ஞானஸ்நானம் கொடுத்து கரை ஏறும்போது திரும்பி பார்க்கிறான், பிலிப்புவை காணவில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை எடுத்துக்கொண்டு போய்விட்டார். உங்களுக்கு அந்த அனுபவம் வேண்டுமானால், நீங்கள் தேவனோடு சஞ்சரித்தால், தேவனோடு உறவாடினால், தேவ ஆவி உங்களுக்குள்ளே வாசமாயிருந்தால், கர்த்தர் உங்களையும் ஆவிக்குள்ளாக்கி கொண்டு போக அவர் வல்லவராய் இருக்கிறார். Praise the Lord. It's a very great experience in the spiritual life. Hallelujah. It's a very topmost experience. Amen. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆவிக்குள்ளாகவே ஆவியானவர் நம்மை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். Hallelujah. அப்ப இங்கே நான் பார்க்கிற போது ஒரு ஸ்திரீயானவள் அங்கே விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தா என்று சொல்லி அந்த விதவை நிறுத்தி அங்கே எலியா கேட்டார். கேட்டபோது அவள் சொன்னார், தருகிறேன் என்று சொல்லி திரும்பினார். அப்படியே ஒரு அடையை சுட்டு கொண்டு வா என்று சொன்னார். அப்போதுதான் அவள் சொன்னார்,
என்கிட்ட இருக்கிறதே ஒரு கைப்பிடி மா இருக்கிறது. ஆமென். மாத்திரமல்ல, கொஞ்சோண்டு அதை சுடுறதுக்கு குட்டோண்டி எண்ணெய், அதை தவிர வேற என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இதை சுட்டு நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாக போது, going to death. தற்கொலைக்காகவும் கொலைக்காகவும் அவர்கள் தங்களை தாங்களே நியமித்துக் கொண்டு அந்த ஒளிமுக வாசலுக்கு கடந்து வந்தால் கர்த்தருடைய சப்தம் ஞானம் சத்தம் இட்டு கூப்பிடுகிறது. என்ன கூப்பிடுகிறது? ஒரு அடையை சுட்டு இங்கே கொண்டு வா. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது எனக்கு கொண்டு வா, பிற்பாடு நீயும் உன் பிள்ளையும் பஞ்சம் தீருகிற வரைக்கும் சாப்பிடலாம். உன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு எசேக்கியேல் 44 அதிகாரம் மேபி 39 வசனம் 19 எத்தனை வசனம்? 30. சகலவித முதற்கனியும் எல்லா முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாய் செலுத்தும் எவ்வித பொருட்களும் ஆசாரியர்களுக்கு உடையதாய் இருக்கும். உன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு பிசைந்த மாவில் முதற் பாகத்தை யாருக்கு கொடுக்க கடவீர்கள்? முதற் கனி, முதல் பங்கு, முதல் கைப்பிடி அரிசி, முதல் காய்கறி, முதல் சப்பாத்தி, முதல் இட்லி யாருக்குரியது? ஆசாரியனுக்குரியது. அப்ப உன் வீட்டுல ஆசீர்வாதம் தங்கணுமா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடு. ஆமென். முதல் பாகத்தை கர்த்தருக்கு கொடு. அப்போது உன் வீட்டுல என்ன தங்கும்? ஆசீர்வாதம் தங்கும். இல்லாவிட்டால் நான் அதை ஊதி போடுவேன். நான் சொல்லல, நீங்க சும்மா ஃப்ரீயா இருக்கும்போது ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை முதல் அதிகாரத்தையும் 2ஆம் அதிகாரத்தையும் வாசிக்கும் போது அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே அவள் விசுவாசித்தால், போனால், அடையை சுட்டால், ஊழியக்காரனுக்கு கொடுத்தால், தானும் தன் பிள்ளையுமாய் சாப்பிட்டார்கள். எது வரைக்கும்? பஞ்சம் தீருகிற வரைக்கும். இந்த கொரோனா நார்மல் ஆகிற வரைக்கும் உன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்க வேண்டுமானால் உன் ஊழியக்காரனுக்கு, உன் போதகருக்கு நீ என்ன செய்? உன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்க முதற் பலனை, பிசைந்த மாவை நீ அவனுக்கு கொடு. அல்லேலூயா. சாப்பிடும்போது ஊழியக்காரனை நினைக்கிறோமா? நினைக்கிறதே கிடையாது. எங்களுக்கே இல்லை, இனிமே அவனுக்கு எங்க கொண்டு போய் கொடுக்க அப்படின்னு சொன்னா அவன் ஊதி போடுவார். அது இல்லாமல் போயிடும். ஆமென். அல்லேலூயா. வீட்டில் ஆசீர்வாதம் தங்குகிறதற்கு நீ என்ன செய்? ஊழியக்காரனுக்கு கர்த்தருக்கு கொடுக்கிறத கர்த்தருக்கு கொடு. இந்த ஒளிமுக வாசலுக்கு நான் ஒரு பெயர் கொடுக்கிறேன். தற்கொலையில் இருந்தும் கொலையில் இருந்தும் விடுபடுவதற்கு கடிந்து கொள்ளப்பட்ட சப்தம் ஒளிமுக வாசலிலே கேட்கப்பட்டது. ஆமென். அப்போ அந்த வாசலிலே கடந்து வருகிற போது ஒரு ஆசீர்வாதமான ஒரு செய்தியை அவர் கேட்டார். அதனால் இயேசு சொன்னார், நானே வாசல். ஆமென். நேரம் அதிகம் இல்லாததினாலே என்னுடைய வார்த்தைகளை நான் சுருக்குகிறேன். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான்,
அவன் உள்ளம் புறமும் சென்று அடைவான். மேய்ச்சலை கண்டடைவான். Hallelujah. அல்லேலூயா. அப்ப அந்த ஒளிமுக வாசல் யார்? கர்த்தரே வாசல். இயேசுநாதர் என்ன சொல்றாரு? நானே வாசல். என்னை விட்டா வேற எந்த வாசலும் பரலோகத்துல கிடையவே கிடையாது. Hallelujah. வெளிப்படுத்தின விசேஷம். இருபதாம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் Praise the Lord. இருபத்தி 2ஆம் வசனம். அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அது காணும். அதற்கு ஆலயம், நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. இல்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. Praise the Lord. Hallelujah. அப்படியானால் பரலோகத்தின் தேவாலயத்தின் வாசல் ஆட்டுக்குட்டியானவர். பரலோகத்தின் வெளிச்சமாய் இருக்கக்கூடியவர் அவரே விளக்காய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர். இது 24ஆம் வசனம். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலம் இராதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீக்குள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமான ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவே அந்த நகரத்தின் வாசல். இயேசுவே அந்த நகரத்தின் ஒளிமுக வாசல். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நானே வாசல். அது என்னவென்றால், அந்த மந்தைக்கு அது மடக்கப்படும் போது அது கிடையிலே இருக்கிறதற்கு, இளைப்பாறுகிறதற்கு நானே அதற்கு வாசல். ஆமென். Praise the Lord. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, ஆடுகளை வெளியே விட்டபோது அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால். அல்லேலூயா. முதல் வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் பிரவேசிக்கிறவன் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வேதத்திலே நாம் பார்ப்போமானால், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவும் விசாலமுமாய் இருக்கிறது. அப்போ சர்ச்சில் ஒரு படம் போட்டிருக்கோம், இடுக்கமான வாசல், விசாலமான வாசல். அதுல ஒருத்தன் என்ன செய்யறான், காம்பவுண்டு சுவர் வழியா ஏறி அங்க உள்ள குதிக்கிறதுக்கு பிரயாசப்பட. அப்படி அல்ல, வாசல் வழியாய் தான் என்ன செய்யலாம் வரான். நானே வாசல். ஆட்டு தொழுவத்துக்கு யார் வாசலாய் இருக்கிறார்? இந்த ஆடுகள் எதன் வழியாய் பிரவேசிக்க வேண்டும்? என் மூலமாய்த்தான் என்ன செய்ய வேண்டும்? ஆட்டு தொழுவத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் பிரவேசிக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். சொன்னார், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசி. நீங்க எல்லாரும் ஃப்ரீயா ரட்சிப்பை பெறணும். ஃப்ரீதான். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள்.
இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. கர்த்தர் உங்களுக்கு இலவசமான ரட்சிப்பை தந்தார். அந்த ரட்சிப்பை யார் மூலமாய்? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் உனக்கு ரட்சிப்பை கர்த்தர் தருகிறார். தேவனுடைய பிள்ளை, இயேசு அல்லாமல் அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. தேவனுடைய பிள்ளையே, ரட்சிப்பை வேறு வழியாய் நீ பெறவே முடியாது. ஆட்டு தொழுவத்துக்குள்ளே நீ பிரவேசிக்க வேண்டுமானால் இயேசுவே அந்த வாசல். ரட்சிக்கப்பட்டவர்கள் அதற்குள் பிரவேசித்தார்கள். அங்கேயும் ஆட்டுக்குட்டியானவரே வாசலாய் இருக்கிறார், அவரே ஆலயமாயும் இருக்கிறார். ஆமென். அப்போ நானே வாசல். ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. உலகத்தில் இருந்து, பாவத்தில் இருந்து, பிசாசின் பிடியில் இருந்து, வியாதியில் இருந்து, கடன் பாரத்தில் இருந்து கர்த்தர் அவனை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவன் ரட்சிக்கப்படுவான். நீ என்னை ஏற்றுக்கொண்டால், என்னை ஆண்டவரும் இரட்சகருமாய் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஏற்றுக்கொண்டால், நீ உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவாய். The pasture. ஆமென். மேய்ச்சல், செழுமையான மேய்ச்சல். கர்த்தர் உனக்கு செழுமையை கர்த்தர் கட்டளையிடுவார், அகத்தும் புறத்தும். Praise the Lord. அப்படித்தானே நாம் அங்கே வாசிக்கிறோம். அங்கே எப்படி வாசிக்கிறோம்? உள்ளும் புறமும். Praise the Lord. உள்ளும் என்பது உள்ளான மனுஷன். உள்ளான மனுஷன் பலன் அடைவார். அவன் வசனத்தால், வார்த்தைகளால் அவன் போஷிக்கப்படுவார். அவன் நாளுக்கு நாள் வளருவான். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படவும் அப்படின்ற நிருபத்திலே பவுல் எழுதி வைக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய உள்ளான மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். புறம்பாய் இருக்கிற இந்த மனுஷனுக்கு தேவையான உலக பிரகாரமான சகல ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நடந்த பின்பு ஆபிரகாமை சோதித்தார். மன்னிக்கணும். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் முதல் வசனம். அந்த இரண்டு தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து எங்கே உட்கார்ந்திருந்தார்? அல்லேலூயா. நீ ஆபிரகாமோடு கூட இருந்தா இந்த அழிவிலிருந்து நீ தப்புவிக்கப்பட்டிருப்பாய். ஆனால் நீ ஆபிரகாமோடு கூட இராதபடி சுயமாய், தன்னிச்சையாய், தான் தோன்றித்தனமாய், மனதும் மாம்சமும் விரும்புகிற பிரகாரமாய் நீ வாழ வேண்டும் என்று நினைக்கிற வேளையிலே அல்லேலூயா, உனக்கு ஒரு அழிவு காத்திருக்கிறது. ஆனாலும் ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். தன்னுடைய அண்ணன் மகனாகிய லோத்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவனாய் காணப்பட்டான். அது நிமித்தம் இப்பொழுது லோத்து அவன் ரட்சிக்கப்படும்படியாய், அழிவிலிருந்து விளக்கப்படும்படியாய், பிரைஸ் தி லார்ட், அங்கே தூதர்கள் கடந்து போகிறார். அல்லேலூயா. அவனும் உட்கார்ந்த இடம் எங்க? ஒளிமுக ஆசனத்துக்கு ஆசைப்படுகிறார், அரியணைக்கு ஆசைப்படுகிறார், தலைவராய் இருக்க ஆசைப்படுகிறார், பொக்கிஷதாரராய் இருக்க ஆசைப்படுகிறார்கள், செயலராய் இருக்க ஆசைப்படுகிறார்கள். சர்ச் இன்னைக்கு அநேகர் எதை விரும்புகிறார்கள்? மேல உட்காரணும், சேர்ல உட்காரணும். ஆமென். கர்த்தர் உன்னை உயர்த்தினா நீ அங்க போயிருக்க. சொல்றாரு, நீ எங்கே போனாலும்
ஒரு தாழ்ந்த இடத்தில் போய் நீ என்ன செய்? உட்கார கற்றுக்கொள். உன்னை அழைத்தவன் உன்னை பார்க்கும் போது, ஐயா நீர் இங்கே உட்கார வேண்டாம், நீர் எங்கே உட்கார வேண்டும், மேலே வந்து உட்காரும் என்று உன்னை அழைக்கும் போது அது உனக்கு கனமுள்ளதாயிருக்கும். அல்லேலூயா. சிலர் என்ன செய்வாங்கன்னா, பாஸ்டர்ஸா உட்கார்ற இடத்துல நம்மளும் போய் உட்காரணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி உட்காரணும்னு ஆசைப்படாது. அல்லேலூயா. உலக பிரகாரமா கவுன்சிலருக்கு, எம்எல்ஏக்கு, எம்பிக்கு அந்த போஸ்டிங்ல நீ உட்காரணும்னு ஆசைப்படாத. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. யோசேப்பு விரும்பவில்லை, யோசேப்பு அறியவில்லை. ஆனா கர்த்தர் அவனுக்கு ஒரு சீட் கொடுத்தார். பார்வோனுக்கு அடுத்து உட்காரத்தக்கதாக சகல அதிகாரத்தையும் கர்த்தர் யோசேப்பு கொடுத்தார். அப்படி யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்தது போல உனக்கு கொடுத்தால், உனக்கு அனுமதித்தால் நீ உட்காரலாம். அல்லேலூயா. ஆனா நீயா சீட்டை தேடுன அப்படின்னா அது உனக்கு தூரமாய் போய்விடும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ செய்ய வேண்டியதை நீ செய், அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையில் இருந்தும் உயர்த்துவார். லோகே இவ்வளவு பெரிய ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உனக்கு எப்படி வந்தது? அதெல்லாம் யோசிக்கல. அதெல்லாம் யோசிக்கல. நீதிமானாகிய ஆபிரகாமோடு கூட நீ ஒட்டிக்கிட்டதுனால, ஒட்டுப்புள்ளுமாறு ஒட்டினதுனால ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர் லோத்தாகிய உன்னையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாமுடைய சிநேகம் வேண்டாம், குடும்பத்தாருடைய சிநேகம் வேண்டாம், அவருடைய குடும்பம், அவருடைய சம்பந்தம் எதுவுமே எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நீ கண் பார்த்ததான ஒரு செழிப்பான இடத்தை நோக்கி போனாய். ஆனால் அந்த இடம் வானத்தில் இருந்து அக்னியினால் பட்சித்து போடத்தக்கதான அந்த பட்டணமாய் காணப்பட்டது. அல்லேலூயா. நீயா இச்சித்தேனா அது அழிந்து போ, அது ஆசீர்வாதமாய் இராது. ஆனால் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அல்லேலூயா. கர்த்தர் காட்டின இடத்துக்கு நீ போ. நீயா உன் மனதும் மாம்சமும் விரும்புகிற பிரகாரம் நீ என்ன செய்யக்கூடாது? செழிப்பான இடத்தை தேடி போகாத. இன்னைக்கு அநேக சபை, பெரிய சபை, அங்க ஆர்கன் வாசிக்கிறாங்க, கொயர் இருக்கு, பாஸ்டர் பெரிய பாஸ்டர், அவர் கார்ல போறாரு, கார்ல வர்றாரு, ஆலயம் பெரிய ஆலயமா இருக்கு, நேர்த்தியா இருக்குன்னு உன் கண் இச்சித்திய பிரகாரம் போவாய். ஆனால் அது அழிந்து போகிறதான காரியமாய் காணப்படும். அல்லேலூயா. சபையை விட்டு, சகோதர சிநேகத்தை விட்டு, ஊழியக்காரனை விட்டு, நீதிமானை விட்டு, பரிசுத்தவான்களை விட்டு நீ தனித்து செயல்பட வேண்டும் என்று நினைத்தால் இந்த லோத்துடைய கதிதான் உனக்கும் கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கு. நீ நடத்துகிறவர்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, எபிரேயருக்கு எழுதின நிருபம், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் உள்ளவர்களாய் இருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அப்படி செய்தால் no use at all. No use at all. அது உங்களுக்கு ஒரு காலம் ஆசீர்வாதமாய் இருந்தார். ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனதான லோத்துடைய நிலைமை என்ன என்பதை எப்போதும் அது நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கவே. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அடிக்கடி தன் இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து என்று
பேதுரு தன்னுடைய நிருபத்திலே 2ஆம் நிருபத்திலே அவன் எழுதி வைத்திருக்கிறான். ஆமென். பாதிக்கப்பட்டும் இப்போது பிரயோஜனம் இல்லை. ஆனால் நீ ஒன்று செய்திருக்கலாம். மனம் திரும்பி ஆபிரகாம் இருக்கக்கூடிய அந்த கானான் தேசத்திலே வந்து ஆபிரகாமுடைய காலில் விழுந்து, ஓ என் தகப்பனே, நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும், உம்முடைய பிள்ளையாய் அல்ல, என்னை உம்முடைய வேலைக்காரனாய், உம்முடைய மந்தையில் ஒருவனாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி இருந்தால் மறுபடியும் அவன் கட்டப்பட்டிருப்பார். அல்லேலூயா. இப்போ அக்கறையான ஒரு பெருமை, ஒரு மேட்டிமை. இன்னுமா நான் எப்படி அவனை போய் பார்க்கிறது, அவன் மூச்சில எப்படி முழிக்கிறது? கர்த்தர் உன்னையும் மனைவியையும் பிள்ளைகளையும் பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து விட்டா நீ நேர எங்க வந்திருக்கணும்? இந்த இளையகுமாரன் தகப்பனை தேடி வந்தது போல இந்த லோத்து ஆபிரகாமை தேடி வந்திருந்தால் அவன் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டிருப்பான், மறுபடியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். ரைட்? அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, அவனுக்குள்ளே இருக்கிறதான நேர்த்திமை, ஒரு பெருமை. அவன் என்ன செய்தான்? ஒரு எதிரே இருக்க கண்மலைக்கு போன் கர்த்தர் சொல்றாரு, இல்லை அங்க வேண்டால் எனக்கு துன்பம் வரும், என் உயிருக்கு ஆபத்து வரும், அந்த எதிரே இருக்க கிராமத்துக்கு போகுது. இந்த கிராமத்துக்கு பேர் என்ன? சோவார். எங்க பெரியம்மா சொல்லுவாங்க, அட சோவாரி பயன்களா, சோவாரி பயன்களா. இதை தெரிந்து கொண்ட கிராமத்து பேர் என்ன? சோவார். அதனாலே அருவருப்பான ஜாதிகள் லோத்துடைய வாழ்க்கையிலே உண்டாயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு கூட இடைபடுகிறார். நானே வாசம், ஒருவன் என் வழியா உட்பிரவேசித்தார், அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், அப்பொழுது என் ஆவியை உங்களுக்குள் நான் வைப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாளிலே நீ மனம் திரும்ப வேண்டியது இருந்தால் நீ மனம் திரும்ப, ஒப்புரவாக வேண்டிய இடத்தில் ஒப்புரவாக வேண்டியது இருந்தால் நீ ஒப்புரவாக, அது உனக்கு நல்லது. நீ அடைக்கலப்பட்டணமான ஒளிமுக வாசலிலே நீ கடந்து வருவாய், ஆனால் கர்த்தர் உனக்கு போதுமானவராக இருக்கிறார். அப்பனை எப்ரோனுடைய ஒளிமுக வாசலுக்குள் பிரவேசித்த அவனை யோவாப் என்ன செய்தார்? உள்ளே போய் அவனை ரகசியமாய் அழைத்து அந்த எப்ரோனுடைய அடைக்கல பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து அவனை கத்தியினாலே குத்தி கொண்டு போட்டான். எப்ரோன் ஒரு அடைக்கல பட்டணம். அந்த அடைக்கல பட்டணத்துல ஒருவனும் ஒருவனை கொலை செய்ய கூடாது. ஆனால் அடைக்கல பட்டணத்துக்குள் பிரவேசித்த அவனை வெளியே, அடைக்கல பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து அவனை என்ன செய்தான்? ஒளிமுக வாசலிலே கத்தியினாலே அவன் வயிற்றிலே குத்தி அவனை கொன்று போட்டான். அல்லேலூயா. அடைக்கல பட்டணத்துக்குள் கடந்து வந்தும் நீ கொலை செய்யப்படுவாயானால் உன்னை போல நிர்பந்தமான மனுஷன் ஒருவனும் இல்லை. அப்பனேரே, மதிக்கட்டவன் சாகிறது போல நீ செத்து போனாயே என்று சொல்லி அவன் புலம்பி அழுகிறவனாய் காணப்பட்டான். இயேசு ஐயா அடைக்கல பட்டணத்துக்குள் வந்து பிசாசுடைய வஞ்சனையிலே நீ சிக்குண்டு அவனுடைய பேச்சுக்கு நீ கடந்து போவாய், ஆனால் அவன் உன்னை கொன்று போடுகிறவனாய் காணப்படுவான். மதிகட்டவன் சாகிறது போல நீ சாவாய். வேலை கடினமான வார்த்தையாய் தெரியலாம், ஆனால் பின்மாற்றத்தின் ஜீவியம், தேவனை விட்டு விலகின காரியம், அடைக்கல பட்டணத்தை விட்டு உன்னை நயம் காட்டி பொய் சொல்லி உன்னை வஞ்சனையாய் உன்னை இழுத்து கொண்டு போவானே, ஆனால் நீ மதிகட்டவனை போல, அந்த அப்சலோமை போல நீ மடிந்து போவாய். நீதிமான் மடிந்து போகிறார், ஒருவனும் அதை தன் மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறார். கல்யாண தேவனுடைய பிள்ளைய நாம் இந்த நாட்களிலே புத்தி அடைவோம்,
ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். வேதமையை விட்டு விலகுவோம். நிந்தனைக்காரருடைய நிந்தனையிலிருந்து நாம் விலகுவோம். கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய ஆவி நம்மோடு கூட இருக்கும்படியாய் தாவீது கேட்கிறார், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும், உம்முடைய சமூகத்தை விட்டு நீர் என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று அவன் கெஞ்சி கேட்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் செபிப்போம். நம்ம எல்லாரும் முழங்கால் பண்ணிடுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. பின்வாங்கி போய் இருப்போமானால், கர்த்தரை விட்டு தூரமாய் இருப்போமானால், நயவஞ்சகத்துக்கு நாம் நம்மை ஒப்புக்கொள்ளாதபடி கர்த்தருடைய கரத்தில், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர், நீர் எனக்கு போதியும் கற்றுத்தாரும் என்று சொன்னார். கர்த்தர் உன்னை சரியான பாதையிலே, நேரான பாதையிலே கர்த்தர் உன்னை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உலக நேரம் நம்மளோடு தேவனுடைய வார்த்தையை நிதானிப்போம். யோசனை புத்தியுமாய் நாம் காணப்படுவோம். உலகத்திலே வஞ்சிக்கப்பட்டவர்களாய் இராதபடி தேவனுடைய கரத்திலே அவர் நம்மை ஆண்டு நடத்தும்படியா அவருடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்பில் நல்ல பிதாவே, நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவார் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே மேய்ச்சலை நாங்கள் மேய கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் உம்முடைய தொழுவத்திலே நாங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். உமக்கு அடங்கி இருக்க கர்த்தர் கிருபையாய் நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இப்பொழுதும் எப்பொழுதும் மாறாமல் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. 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 கர்த்தருடைய நாமத்தினாலே வந்த யாவருக்கும் வாழ்க்கையின் ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.